ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரப்பனா துவாவை பார்க்க போகிறோம். 3 தலை சிறந்த ரப்பனா துவாக்கள். இதை ஓதி பாருங்கள். வெறும் 11 முறை இதை ஓதிவிட்டு துவா செய்து பாருங்கள். எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அது இதில் அடங்கிரும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 3 நபிமார்கள் ஓதுனாங்க. ரொம்பவே சிறப்புக்குரிய நபிமார்கள் ஓதிய ரப்பனா துவா தான். அதுவும் முக்கியமான சுச்சுவேஷனில் இதை ஓதியிருக்காங்க. அவங்களுக்கான எல்லா விஷயங்களும் இந்த ரப்பனா துவாக்கள் மூலமாகவே கிடைச்சிருக்கு. அதனால நமக்கும் எந்த ஒரு தேவையும் 1 மணி நேரத்தில் கூட நமக்கு பார்த்திங்கன்னா இதனுடைய பதில் கிடைக்கும். ஏன்னா இதை ஓதிய போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உடனே பார்த்திங்கன்னா அவங்களுடைய தேவைகள் நிறைவேறிச்சு. அந்த ரப்பனா துவாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 துவாக்கள் ஒன்றா பார்க்கலாம். அதில் முதல் துவா என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த துவா ரப்பி அன்னி மஸ்ஸனியல் ரூ வ அந்த அர்ஹமர் ராஹிமீன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோயிட்டு இருந்த போது இந்த ஒரு ரப்பனா துவாவை ஓதுறாங்க. அவர்களை பற்றி நமக்கு தெரியும். பல ஆண்டுகளாக நோயில் இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தெரியும். அதுக்கு பிறகு இந்த ஒரு துவாவை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல கேட்குறாங்க. யா அல்லாஹ், என்னை ஒரு துன்பம் தொட்டு விட்டது, நீயே கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது நோவுக்கு ஓதுறதான்னு கேட்டால் கிடையாது. அவங்க பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்க, என்னை ஒரு துன்பம் தொட்டு விட்டது, நீ கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவனாக இருக்க, அதனால என்னை என்ன பண்ணு, அந்த துன்பத்திலேருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு ஒரு தேவை இருக்குது, எனக்கு நோய் சரியாகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, என்னை ஒரு சிரமம் பிடிச்சிருக்கு, அதை போக்கி வை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு எத்தனையோ விஷயங்கள் தேவை இருக்குது, நமக்கு பார்த்திங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்குது. இதை ஓதுறது மூலமாக நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய துன்பமும் அகழ்ந்து நம்மளுடைய தேவைகள் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு எதெல்லாம் தடங்களாக இருக்கோ அது நீங்கி அந்த தேவை நமக்கு என்ன ஆகும்னா சீக்கிரமாக நிறைவேறும். அதனால இந்த ஒரு துவா ரொம்ப பிரத்யேகமான ரப்பனா துவாவாக இருக்குது. இதை நீங்கள் எத்தனை முறை ஓதுனா 11 முறை ஓதிக்கணும். ஓதிட்டு இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரப்பனா துவாவை ஓதிக்கோங்க. இந்த துவா பார்த்திங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையில் எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கே, ஒரு ஊருக்கே மாறி வராங்க ஃபிரௌனுக்கு பயந்துட்டு. அப்போ கையில் அவங்க எதையுமே எடுத்துகிட்டு வரலைன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு இல்லை, ஆடைகள் இல்லை, அடுத்த நேரம் என்ன பண்ணுவோன்னே தெரியாது. வெறும் தனி ஒரு மனிதனாக அவர் வராங்க. அப்படி வந்தவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது இதை தான் ஓதுறாங்க. ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர். என்னுடைய ரப்பே, நீ கொடுக்கக்கூடிய நல்லதில் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன், அதனால எனக்கு எல்லா நல்லதையும் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை அவங்க கேட்கும்போது. ஆனால் இந்த ஒரு துவாவை கேட்டதுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்தான், நல்ல வசதியை கொடுத்தான், வேலையை கொடுத்தான், தங்குற கிடத்தை கொடுத்தான், அடுத்த நேர உணவை கொடுத்தான், வருமானத்தை கொடுத்தான். எல்லாத்தையுமே இந்த ஒரே துவாவில் 1 மணி நேரம் கூட இல்லாமல் அவங்களுக்கு கிடச்சிச்சாமா. இதை ஓதி கொஞ்ச நேரத்திலேயே, சிறிது நேரத்திலேயே அந்த அறிவிப்பில் வருது, அல்லாஹ் அது அனைத்தையுமே அவர்களுக்கு ஒவ்வொன்றாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தான்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கும் எந்த ஒரு தேவை இருந்தாலும் நீ கொடுக்கக்கூடிய நல்லதில் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன், அதனால எனக்கு நீ குடியாடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இது பார்த்திங்கன்னா 11 முறை ஒதுக்குங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுனது. எப்படி நம்ம முதல்ல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இது சொன்னமோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது சொன்னமோ, அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்க்கையில் சில ரப்பனா துவாக்களை தொடர்ச்சியாக ஓதிருக்காங்க. அதில் இந்த ரப்பனா துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லேயும் இறக்கியிருக்கான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் வரையும் அதிகமாக ஓதிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்நாட்கள்லேயே அதிகமாக ஓதப்பட்ட ஒரு துவானா அது இந்த ரப்பனா துவா தான். அந்த ரப்பனா துவா தான் ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தோ வக்கினா அதாபன்னார். இந்த ஒரு ரப்பனா துவாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மவுத் வரை ஓதுனாங்க. ரொம்ப சிறப்புக்குரிய ரப்பனா துவான்னு சொல்லலாம். இன்னும் இதனுடைய அர்த்தமே பார்த்திங்கன்னா, இம்மேலையும் சிறந்தது கொடு, மறுமேலையும் சிறந்தது கொடு, இன்னும் கபருடைய நரகத்துடைய வேதனையிலேருந்து காப்பாற்றி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அல்லாஹ் சூரா பக்ராலேயே சொல்கிறான், ஒரு மனிதன் இந்த உலகத்துக்காக எதை கேட்டாலும் நம்ம இந்த உலகத்திலேயே கொடுத்துருவோம், அவனுக்கு மறுமையில் பங்கு வைக்க மாட்டோம். ஆனால் ஒரு துவாவில் அவன் எப்போயெல்லாம் உலகத்துடைய தேவை வருதோ அப்போயெல்லாம் இந்த துவாவை ஓதுனா அவனுக்கு உலகத்திலையும் அவன் கேட்பதை கொடுத்து மறுமையிலையும் நம்ம அவனுக்கான பங்கை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். சுபஹானல்லாஹ். நீங்களே யோசிச்சுக்கோங்க, எனக்கு ஒரு வீடு வேணும் யா அல்லாஹ் நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அல்லாஹ் உங்களுக்கு இங்கே ஒரு வீடை கொடுத்துட்டு மறுமையிலையும் ஒரு வீடு கொடுத்தா எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம இந்த வாழக்கூடிய உலகத்துக்கு மட்டும்தான் எல்லாமே கேட்டுட்ருக்கோம். எனக்கு 10,000 ரூபா காசு வேணும், எனக்கு நல்ல திருமண வாழ்க்கை வேணும், நான் ஆசைப்படுறதுலாம் நடக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம்ல, அது எல்லாமே நமக்கு மறுமையிலையும் தேவைப்படும். அதனால் இந்த துவா ஓதுனா நீங்கள் எதை கேட்டாலும் அது இந்த உலகத்துலேயும் நடக்கும், மறுமையிலையும் நடக்கும்.
அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2 in 1 துவாவாட்டம் இருக்கும். உங்களுக்கு இங்கே அங்கே உங்களுக்கு எல்லா பக்கமே பலன் தரக்கூடிய துவா. இந்த துவாவை 11 முறை ஓதிக்குங்க. இந்த 3 துவாவையும் 11 முறை ஓதி உங்கள் தேவையை கேட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப விரைவாகவே அதற்கான பதிலை நீங்கள் கண்டுகொள்வீங்க. அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அனைவருக்காக நான் வந்து இன்றைக்கி ஜும்மாவுடைய நேரத்தில் துவா செஞ்சு அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையை கொடுப்பானாக. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விருப்பப்படுறவங்க சேர்ந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.